சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதனால் அவ்வப்பொழுது என்னை சந்தித்து அது பற்றி பேசிவிட்டு செல்வாள். இனி செழியனுக்கு கலைவாணி மூலம் எந்த தொந்தரவும் வராது. செழியன் சோழ நாட்டிலிருந்து மீண்டும் பாண்டிய நாட்டிற்கு வரப்போகும் இந்த நேரத்தில் இது மிகவும் நல்ல செய்திதான். கலைவாணி மூலம் தனக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்று அறிந்தால் செழியன் உண்மையிலேயே மனம் மகிழ்வார். உண்மைதான். மலர்கொடி, செழியன் என்று பாண்டிய நாடு வருகிறார் என்று தகவல் ஏதேனும் வந்ததா? மடல் கொண்டு சென்ற மணிமாறனை சில நாள் சோழ நாட்டில் தங்கியிருந்து விட்டு செல்லும்படி சோழ மன்னர் பணித்துள்ளாராம். அவர் உத்தரவு கிடைத்ததும் 2 நாளில் செழியன் மணிமாறனுடன் இங்கு வந்து விடுவார். செழியனின் வருகையை நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் மீண்டும் இங்கு வந்துவிட்டால் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவேன். நீ என்ன சொல்கிறாய் முத்துநகை? ஆமாம் மலர்கொடி, விருந்தினராக இந்த பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கும் என்னால் இன்னும் எத்தனை நாட்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சோழ நாட்டிற்கு திரும்பி செல்லத்தானே வேண்டும். இந்த பாண்டிய நாட்டில் உனக்கு எதிராக பலம் வரும் மணிமாறன் போன்றவர்களை நான் செழியனுக்கு அடையாளம் காட்டிவிட்டால் போதும். மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு செழியன் தான் சரியான பாதுகாப்பை தருவார். உண்மைதான் முத்துநகை. என் பொருட்டு நானும் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் உன்னை சோழ நாட்டிற்கு செல்ல விடாமல் தடுக்க முடியும்? செழியன் வந்தால்தான் உனக்கும் ஒரு விடிவு பிறக்கும், எனக்கும் சிறந்த பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் ஒன்று மலர்கொடி, நான் சோழ நாட்டிற்கு சென்றாலும் உன்னை பற்றிய கவலை என் மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். கவலைப்படாதே முத்துநகை. மணிமாறன் நிச்சயம் இனி என் பக்கம் வரமாட்டான். அதற்கான சிகிச்சையை ஏற்கனவே நீ அவனுக்கு தந்து விட்டாய். மீறி ஏதாவது செய்தால் செழியன் அவன் கொட்டத்தை அடக்கி விடுவார். சரி, நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆகட்டும். நண்பா, இந்த நேரத்தில் இங்கு நீதான் வருவாய் என்று எனக்கு தெரியும். கைகளை எடு. நண்பா, எதற்கு இந்த விளையாட்டு? என் கண்களை மூடக்கூடியது நீதான் என்பது எனக்கு தெரியாதா? கைகளை எடு நண்பா. நண்பன்? கதிர்காமா, நான் நண்பனா பகைவனா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். பாண்டிய நாட்டின் படைத்தலைவரா? வாருங்கள். எப்போது வந்தீர்கள்? வந்து அமருங்கள். என்னை உனக்கு நினைவிருக்கிறதா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? தாங்கள் இந்த அரண்மனையில் பல நாட்கள் தங்கியிருந்தவராயிற்றே. அப்போது என் அம்மா தங்களிடம் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேனே. அது மட்டும் தானா? ஏன், நானும் நீங்களும் கூட பல நேரங்களில் கடுமையாக விவாதம் செய்திருக்கிறோம். நான் கூட சில நேரம் மூர்க்கத்தனமாக தங்களை பேசியிருக்கிறேன். அதனால் நீங்கள் சங்கடப்படும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறதே. நீ சொல்வது சரிதான். ஆனால் மங்கம்மா தேவியாரின் மகன் இப்படி இருப்பதில் ஆச்சரியமில்லை. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உனது முரட்டத்தனமான செயல்களை, மூர்க்கத்தனமான பேச்சுகளை நாளிடைவில் நான் ரசிக்க தொடங்கிவிட்டேன். ஆனால் என்ன? அந்த கதிர்காமன் தானா இந்த பிள்ளை என்று எனக்கு திகைப்பாக இருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருப்பது மங்கம்மா தேவியாரின் மகனிடம்தானா என்று வியப்பாக இருக்கிறது. நான் வேறு கதிர்காமனை பார்ப்பது போல் இருக்கிறது. சந்தேகமே வேண்டாம். நீங்கள் அப்போது பேசியது இதே கதிர்காமனிடம்தான். இப்போது பேசுவதும் அதே கதிர்காமனுடன் தான். ஆஹா, வாக்கு சாதுரியம் கூட உனக்கு வந்து விட்டதே.
இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? என் மாமா மாமன்னர் என்னை அழைத்து எவ்வளவோ புத்திமதி சொன்னார். ஓ, அதனால் தான் மாறிவிட்டாயா? இல்லை, புலவர் காரிக்கண்ணனாரிடம் என்னை கல்வி பயில சேர்த்தார்களே. இப்போது புரிகிறது. அந்த கல்விதான் உன்னை இந்த அளவிற்கு மாற்றியிருக்கிறது. நான் தான் கல்வி கற்றுக்கொள்ளவே இல்லையே, பிறகு எப்படி நான் அதனால் மாற முடியும்? வேறு என்னதான் காரணம்? என் தந்தையார் மனம் மாறி மாமன்னருக்கு உண்மையான தொண்டனாகி எனக்கு பல புத்திமதிகள் சொன்னார். ஓ, இப்போது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று அவர் சொற்படி கேட்டு நீ இப்படி மாறிவிட்டாய், அப்படித்தானே? இல்லை, நான் தான் என் தாய் சொல்லை கேட்டு தந்தையை அவமதித்தேனே. பிறகு எப்படி அவர் பேச்சை கேட்டு அதன் காரணமாக நான் மாறிவிட முடியும்? கதிர்காமா, காரணத்தை நீயே சொன்னாலன்றி எனக்கு அது தெரிய போவதில்லை. சுற்றி வளைக்காமல் தெளிவாக சொல். உனது இந்த மாற்றத்திற்கு யார் காரணம்? என் நண்பன் தான் காரணம். அந்த நண்பன் என்னிடம் காட்டிய உண்மையான நட்புதான் காரணம். நண்பன்? உண்மையான நட்பு? அது ஒருவனை இந்த அளவிற்கு மாற்றிவிடுமா? அத்தகைய உண்மையான நட்பை அனுபவித்தவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரியும். எனக்கு அப்படி ஒரு நண்பர் கிடைத்து விட்டார். அவர் நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அது என்ன? நாம் உடுத்தி இருக்கும் ஆடை இடுப்பிலிருந்து நழுவும் போது நம் கை எப்படி வேகமாக சென்று அந்த ஆடை நழுவாமல் தடுக்கிறதோ, அப்படி தேடி வந்து உதவி செய்வதுதான் நட்பாம். அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அவர் இன்னொன்றும் சொன்னார். நட்பு என்பது அவ்வப்போது சந்தித்து அவனோடு சிரித்து மகிழ்வதற்கு மட்டும் இல்லையாம். வேறு என்ன? தவறான பாதையில் தனது நண்பன் போகும்போது அவனை தடுத்து நிறுத்துவதோடு அவனுக்கு நல்வழியை எடுத்து சொல்லி அவனை திருத்துவதாகவும் இருப்பதுதான் உண்மையான நட்பாம். என் விஷயத்தில் என் நண்பர் அந்த அளவிற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார். நட்பு எதையும் சாதிக்கும் என்பதற்கு இது போதாதா? ஆமாம் ஆமாம், உன்னை இந்த அளவிற்கு மாற்றியது பெரும் அதிசயம்தான். இவ்வளவும் சொன்ன நீ அந்த நண்பன் யார் என்று சொல்லவே இல்லை. உங்களுக்கு அவரை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் என் தாயாருக்கு அடிமையாக இருந்த பழைய தளபதியை தானே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியானால் இவர் புதிய தளபதி. ஓ, பார்த்திபன் என்று செழியன் குறிப்பிட்டானே, அந்த தளபதியா? அவரேதான். நீ சொன்னது சரிதான். அந்த தளபதியை நான் இன்னும் சந்திக்கவில்லை. பாண்டிய மன்னரின் மடலை சோழ மன்னரிடம் தர வந்த நான் உடனே திரும்பி செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். சோழ மன்னர் மிகவும் விரும்பி கேட்டுக்கொண்டதால் ஓரிரு நாட்கள் தங்கலாம் என்று இருக்கிறேன். எவராக இருந்தாலும் சோழ நாட்டிற்கு வந்தவர்களை மனம் நிறைய வரவேற்று உபசரிப்பது என் மாமாவின் பண்பு. அதிலும் நீங்கள் இங்கேயே பல நாட்கள் தங்கியிருந்தவராயிற்றே. சில நாட்களாவது இங்கு இருந்துவிட்டு போகலாமே என்று சொல்லியிருப்பார். யாருக்கு வேண்டும் இந்த உபசரிப்பு? என் பெரிய மாமாவின் பண்பு. கற்காலன் கரிகாலன் என்று பெயர் சொல்லியே பேசும் நீ ஏதோ யார் மூலமோ உள்ளே நுழைந்து தளபதியாகிவிட்டவன் பேச்சை கேட்டுக்கொண்டு மாமா உறவு கொண்டாட ஆரம்பித்து விட்டாயே. எப்படியாவது பாண்டிய நாட்டு உறவு வேண்டுமென்று எங்கள் மன்னரை வரவழைத்து வலிந்து தன் மகளை பாண்டிய நாட்டிற்கு மருமகளாக்கியவர்தானே உன் அருமை மாமா கரிகாலன். நாட்டில் தனி அரசாக ஆட்சி செய்த உன் தந்தையார் போன்ற பல வேளியர்களின் அரசை திடீரென்று தாக்கி பறித்து கொண்டவர்தானே உன் அருமை மாமா கரிகாலன். உன் தந்தையை இருங்கோவேலிடமிருந்து பிரித்து அவனை தனிமைப்படுத்தி தன்னால் கொல்ல முடியாத இருங்கோவேலை ஒரு பெண்ணை கொண்டு கொலை செய்தவர்தானே உன் அருமை மாமா கரிகாலன். மணிமாறா, என் மாமாவை, சோழ நாட்டு மாமன்னரை இந்த அளவிற்கு இழிவாக பேசிய உன்னை நானே பாய்ந்து உன் நாக்கை துண்டித்திருக்க வேண்டும். சிறுவனான என்னால் அது முடியாதென்றால் என் நண்பனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினால் போதும். நீ என்ன ஆனாய் என்று அடையாளமே தெரியாமல் உன்னை இங்கேயே புதைத்து விடுவார். நான் உனக்கு தந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளாமல் ஆணவமாக பேசி என் மாமா மீது அவதூறு கற்பித்தாய். இருந்தாலும் ஏதோ
ஓரிரு நாட்கள் இங்கு விருந்தினராக தங்கிவிட்டு போகப் போகிறாய் என்பதால் உன்னை இப்படியே விட்டுவிட்டு போகிறேன். இப்படியெல்லாம் நீ என் நண்பனுக்கு முன்னால் பேசியிருந்தால் பாண்டிய நாட்டிற்கு உயிரோடு திரும்பி போக முடியாது. ஜாக்கிரதை! பிரபு, எனக்கு ஒரு யோசனை. அதை தங்களிடம் தெரிவிக்கலாமா? என்ன தேவி இது? உனக்குள் தோன்றிய யோசனையை என்னிடத்தில் தெரிவிப்பதற்கு நீ ஏன் தயங்க வேண்டும்? எதுவாக இருந்தாலும் சொல். நாம் வெகு நாட்களாக நம் நகரான மாந்தையிலேயே தங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் சோழ நாடு சென்றிருந்த போது தங்களுக்கு ஏற்பட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகளால் மனம் சோர்வோடு இருக்கின்றீர்கள். அதனால் ஒரு மாறுதலுக்காக நாம் ஏன் மலைவளம் காண செல்லக்கூடாது? நீ கூறுவது வரவேற்கத்தகுந்த நல்ல யோசனைதான். இந்த நேரத்தில் மலைவளம் காண செல்வது நம் உடம்பிற்கும் மனதிற்கும் அருமருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் மலைவளம் காண செல்லும் நேரத்தில் வஞ்சியின் மன்னனும் மலைவளம் காண வந்துவிட்டால் நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிவிடும். பிரபு, வஞ்சியின் மன்னன் என்று யாரையோ சொல்வது போல் ஏன் சொல்கிறீர்கள்? உங்கள் சகோதரன் தானே வஞ்சியை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உதயன் சேர்லாதன். தேவி, தாயும் பிள்ளையும் ஒன்றென்றாலும் வாயும் வயிறும் வேறு என்பார்கள். அவ்விதத்தில் அரசாட்சி விஷயத்தில் இதுபோன்ற சிறு சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருக்கத்தானே செய்யும். ஆகையால் தற்போது உள்ள சூழ்நிலையில் நாங்கள் சந்திக்காமல் இருப்பதுதான் நல்லது. அப்படி சந்தித்தால் எங்கள் இருவருக்குமே தர்ம சங்கடமாக இருக்கும். உங்கள் சிந்தனை அதுவென்றால் நாம் மலைவளம் காண வருகின்றோம் என்று முன்னறிவிப்பு செய்துவிட்டு பிறகு செல்வோம். தாங்களே வரவேண்டும் என்று விரும்பினாலும் தங்கள் சகோதரர் நிச்சயம் வரமாட்டார். சரி, நீ சொல்வது போல் அப்படியே செய்வோம். ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நம்முடைய மகள் பரிவர்த்தனைக்கும் சோழ மன்னரின் மகன் கிள்ளிவளவனுக்கும் நாம் நினைத்தது போல் நல்லபடியாக திருமணம் முடிந்திருந்தால் நம் மாப்பிள்ளையும் அழைத்துக் கொண்டு மலைவளம் காண சென்றிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அன்று நடந்து முடிந்ததை நினைத்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நம் அருமை மகள் பரிவர்த்தனையை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த கிள்ளிவளவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீ சொல்வதும் உண்மைதான். நானும் அதை அப்படித்தான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் நமது மகளின் மனதில் தேவையில்லாத ஆசைகளை வளரவிட்டு அது நிராசையாகிவிட்டதே என்று நினைக்கும் போதுதான் மனதிற்கு சற்று சங்கடமாக இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் சங்கடப்பட தேவையே இல்லை. நம் மகள் பரிவர்த்தனை அழகில் சிறந்தவள் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்தவள். நல்ல குணவதியான அவள் யதார்த்தவாதியாகவும் இருக்கின்றாள். அவளிடத்தில் நான் விசாரித்து விட்டேன். கிள்ளிவளவன் என்ற வரன் தட்டி போனதில் அவள் சிறிதும் கவலை கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இல்லை தேவி, நம் மகள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லையே தவிர சிறிதளவாவது வருத்தம் அவளுக்குள் இருக்கும். எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும் நம்மை சோழ நாட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் சிறிதேனும் அவளிடத்தில் இல்லாமலா போகும். அந்த ஏக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கக்கூடிய மருந்து விரைவில் அவளுக்கு திருமணம் முடித்து வைப்பதுதான். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அவளுடைய திருமணத்தை நாம் நடத்தி முடித்துவிட வேண்டும். நமது மகள் சுயவரத்திற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய நான் முடிவெடுத்து விட்டேன். வேற்று நாட்டு இளவரசர்களை வரவழைத்து அதில் நம் மகளுக்கு தகுந்த வரனை தேர்ந்தெடுக்கப் போகின்றேன். சோழ மன்னருக்கு எதிரில் நமது மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி காட்டப் போகிறேன். வேண்டாம் தந்தையே. என்னுடைய திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? என்னம்மா இப்படி கேட்கின்றாய்? மகளின் திருமணத்தை நடத்தி பார்க்க அவளது பெற்றோருக்கு ஆசை இருக்காதா? என்னுடைய திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டாம் என்று நான் கூறவில்லையே. அதற்கு இப்போது என்ன அவசரம் என்றுதான் நான் கேட்கிறேன்.
அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் இருக்கின்றது. என்னை அவமானப்படுத்திய சோழ மன்னருக்கு எதிரில் என் மகள் திருமணத்தை நான் சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டாமா? ஆக உங்களுடைய நோக்கம் உங்களை அவமானப்படுத்திய சோழ மன்னரை பழிவாங்க வேண்டும். அதற்கு வடிகாலாக என் திருமணத்தை தாங்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படி இல்லை அம்மா. பின்பு எப்படி நான் இதை எடுத்துக்கொள்வது? தந்தையே, சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். இப்பொழுது எதற்காக என் திருமணத்தை அவசர அவசரமாக நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? வேகம் விவேகமானது அல்ல என்பது மா மன்னரான தாங்கள் அறியாததா? இதே வேகத்துடன் தானே அன்று சோழ நாட்டின் நட்பை தேடி சென்றீர்கள். ஆனால் அது இன்று நமக்கு எதிராகத்தானே போய்விட்டது. அதே போன்ற நிலைமை மற்ற நாடுகளிலும் நமக்கு ஏற்பட வேண்டுமா? என்னுடைய திருமண விஷயத்தில் தாங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நேரம் காலம் வரும்போது அனைத்தும் சுமூகமாக நடக்கும். இப்போதைக்கு என் திருமண பேச்சை எடுக்காதீர்கள். இப்படியெல்லாம் பேசுகிறேனே என்று என்னை தவறாக எண்ணாதீர்கள். என் மனதில் பட்டதை நான் கூறிவிட்டேன். அது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. சோழ நாட்டிற்கு வந்திருக்கவே கூடாது. ஆனால் பாண்டிய மன்னரே என்னிடம் மடல் கொடுத்து அனுப்பி வைக்கும் போது நான் எப்படி முடியாது என்று மறுக்க முடியும்? இங்கே என்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு எப்படி தெரியும்? இங்கே என் விவகாரம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இளவரசன் கிள்ளிவளவனுக்கு மட்டும் என் விஷயம் அனைத்தும் தெரியும். ஐயோ, அவன் கண்ணில் நான் பட்டுவிடக்கூடாது. மன்னருக்கு எது தெரியும், எந்த அளவிற்கு தெரியும் என்பதை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அவரை பொறுத்தவரை அவர் இயல்பாக பேசுவது போல்தான் தெரிகிறது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. மங்கம்மா தேவியாரை சந்தித்து உரையாடலாம். ஆனால் எதை பற்றி பேசுவது, என்ன பேசுவது? இல்லை, மங்கம்மா தேவியார் முன்னால் நான் எப்படி சென்று நிற்பது? மணிமாறா, நான் இங்கு வந்து நின்று வெகு நேரம் ஆகிறது. தாங்களா? தாங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள்? நீ ஆழ்ந்த சிந்தனையோடு ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போதே நான் வந்து விட்டேன். ஆனால் அதை பற்றி நீ வாய்விட்டு பேசிய போதுதான் அது என்னை பற்றிய சிந்தனை என்று எனக்கு புரிந்தது. மன்னித்து விடுங்கள். சோழ அரண்மனைக்கு வந்தவுடனே உங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் எப்படி என் முகத்தில் விழிப்பதென்றுதானே தவித்துக் கொண்டிருக்கிறாய்? அப்படித்தானே? நீ எதுவும் சொல்ல தேவையில்லை மணிமாறா. நான் உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். மலர்கொடியின் மனதில் உன்மீது ஏற்பட்ட விருப்பம் என்ற சிறு பொறியை ஊதி ஊதி காதல் என்ற பெரும் நெருப்பாக மாற்றியவள் நான் அல்லவா? அதன் மூலம் சோழ நாட்டின் இளவரசனாகவே நீ மாறியிருக்க கூடும் அல்லவா? ஆனால் கோட்டை வாசல் வரை நான் அவளை அனுப்பி வைத்தும் நீ ஒரே அடியாக கோட்டை விட்டு விட்டாயே. நான் என்ன செய்வது? அந்த நேரத்தில் கிள்ளிவளவன் அங்கு வருவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுவரை என்னிடம் மிகுந்த நட்பு பாராட்டிய கிள்ளிவளவன் அதற்கு பிறகு கொடும் பகைவனாக மாறிவிட்டான் என்பது உங்களுக்கும் தெரியுமே. ஏன் மீண்டும் ஒரு முறை நிச்சயதார்த்தத்தின் போதே அவளை என்னோடு அனுப்பி வைக்கிறேன் என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீர்களே, அதுவும் உங்களால் முடியவில்லை அல்லவா? அதற்கிடையில் அவள் மனம் மாறிவிட்டாள் என்பது எனக்கு தெரியாமல் போயிற்றே. அவள் நம் இருவரையுமே ஏமாற்றிவிட்டாள். அதெல்லாம் போகட்டும். அவள் இளம்பழுதியை மணந்து கொண்டு அங்கு வந்திருக்கிறாளே, அங்கு நீ அவளை இளம்பழுதியோடு நிம்மதியாக வாழவிட மாட்டேன் என்று என்னிடம் கூறினாயே, அதை நீ செய்தாயா? ஏதும் செய்ய முடியாத நிலை
ஏற்பட்டிருக்கிறதே. ஏன்? அவன்தான் தாமரையின் நினைவில் மூழ்கி கிடப்பான். அவளை காணவில்லை என்ற சோகத்தில் ஆழ்ந்திருப்பானே. புழுவை அனலில் காட்டி வாட்டுவதைப் போல் அவளை வார்த்தைகளால் நோகடிக்க இது அருமையான வாய்ப்பாயிற்றே. இல்லை மங்கம்மா தேவியாரே, இப்போது அந்த நிலை மாறிவிட்டது.